ஹாரி பாட்டர் அண்ட் தி காப்லெட் ஆஃப் ஃபயர் சாப்டர் 9 தி டார்க் மார்க். உங்கள் அம்மா கிட்டக்க நீங்கள் இப்படி கேம்லிங்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் ஃப்ரெட்டுக்கிட்டேயும் ஜார்ஜுக்கிட்டேயும் சொல்லுவாங்களா. தென் அவங்க எல்லாருமே அந்த ஸ்டேடியத்துலேருந்து கிளம்பி திரும்ப அவங்க டென்ட்டுக்கு வந்துட்டுருப்பாங்க. ஃபுல்லாக அந்த இடமே ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். எல்லாருமே அவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஐரிஷ் ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ அவங்க டீம் ஜெயிச்சிருச்சுன்ட்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி கத்தி பாட்டு பாடிட்டு சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லோரும் அவங்க டென்ட்டுக்கு வந்திருப்பாங்களா, அவங்க யாருக்குமே டென்ட்டுக்கு போன உடனே தூங்கணுன்னே தோணாது. எல்லாருமே அந்த என்ஜாய் பண்ணுற மூடில் தான் இருப்பாங்களா. ஸோ ஆர்த்தர் அங்கிளும் சரி ஓகே கடைசியாக ஒரே ஒரு ஹாட் சாக்லேட் மட்டும் எல்லோரும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குவோம் அப்படின்னு அவரும் சொல்லிடுவார். ஸோ அவங்க எல்லோரும் அந்த டென்ட்டுக்கு வெளியில் உட்காந்து அந்த டேபிளில் நல்லா அந்த ஹாட் சாக்லேட்டை குடிச்சிட்டு விடாமல் அந்த மேட்ச் பற்றியே பேசிட்டு அங்கே என்னென்ன நடந்தது எப்படி எப்படி நடந்தது அதெல்லாம் ஆர்த்தர் அங்கிள், சார்லி, அப்புறம் பில் இவங்க எல்லோரும் சூப்பராக நல்லா ஃபன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களா. கடைசியாக ஜின்னி வந்து ஹாட் சாக்லேட் குடிச்சிட்ருக்கும் போது அப்படியே தூங்கி டொப்புன்னு அந்த சாக்லேட்டை கீழே விட்டுருமா. அதுக்கப்புறம் தான் ஆர்த்தர் அங்கிள் வந்து சரி போதும் பேசினது எல்லோரும் போதும், நம்ம எல்லோரும் போய் ஃபஸ்ட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் டென்ட்டுக்குள்ளே போயிடுவாங்க. ஜின்னியும் ஹெர்மாயினியும் அந்த அவங்க ரெண்டு பேத்துக்கும் தனி டென்ட் இருக்கும்ல அதுக்குள்ளே போயிடுவாங்க. இந்த பசங்க இருக்கிற டென்ட்டுக்குள்ளே போய் அவங்கவுங்க பைஜாமாஸ் போட்டுட்டு போய் தூங்க போயிடுவாங்களா. இவங்க டென்ட்டுக்குள்ளே பங்கர் பெட்ஸாக தான் இருக்குமா. பங்கர் பெட்ஸ்னால் லைக் கீழே ஒரு பெட் இருக்கும், அது சும்மா சின்னதாக ஒரு ஏணி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது மேலே ஒரு டென்ட் இருக்கும், பெட் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ கீழ் பெட்டில் ரான் படுத்திருப்பான், மேல் பெட்டில் ஹாரி படுத்திருப்பானா. அவனுக்கு வந்து தூங்கணுன்னே தோணாது. ஃபுல்லாக வெளியில் டென்ட்டுக்கு வெளியில் எல்லாம் அந்த ஐரிஷ் ஃபேன்ஸ்லாம் அப்படி பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க சத்தம் இவனுக்கு கேட்டுட்ருக்கோம். அப்போ ஆர்த்தர் அங்கிள் கூட சொல்லிகிட்டு இருப்பார், நல்ல வேலைக்கு நான் டியூட்டியில் இல்லைப்பா, இல்லைன்னா இப்படி நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்க ஐரிஷ் ஃபேன்ஸ்கிட்ட போய் நீங்கள் யாருமே கத்தக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவரும் படுத்துக்கிட்டு இருப்பாரா. ஹாரி வந்து ஃபுல்லாக அப்படியே அந்த டென்ட்டுக்கு வெளியில் அந்த படுத்துருப்பான் இல்லையா, லைட்டாக அந்த ஓட்ட மாதிரி இருக்குமா அதுக்கு வெளியில் அப்படியே பார்த்துட்ருப்பான் வானத்தில். அவனுக்கு ஃபுல்லுமே எப்படி இருக்குன்னா க்ரெம்மை பற்றியே நினச்சிட்ருப்பான். க்ரெம் எப்படி இப்படி விளையாடுறான், நம்மளும் அவனை மாதிரியே ஆகணும். அண்டு க்ரெம் பண்ண வேறு லெவல் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த மூவ்ஸு, அவன் பறந்தது எல்லா அந்த டெக்னிக்ஸையும் அவன் யோசிச்சு திரும்ப யோசிச்சு பார்த்துட்டு இருந்தானா. நம்மளும் ஃபயர் போட்டில் ஏறி அவன் பண்ண அந்த வ்ராங்ஸ்கி ஃபைண்ட் அந்த டைவ் இருக்கு இல்லையா, அதை நம்ம பண்ணால் எப்படி இருக்கும். நம்மளும் நம்ம கண்ட்ரிக்காக வேர்ல்ட் கப்பில் விளையாண்டு நம்ம அந்த ரோப்ஸ் போட்டுட்டு பின்னாடி ஹாரி பாட்டர் எழுதியிருந்து அந்த ஸ்டேடியத்துக்குள்ளே போனோடனே அந்த ஆயிரக்கணக்கான இன்றைக்கி எப்படி கற்றுனாங்க எல்லோரும், அந்த மாதிரி எல்லோரும் கற்றுனான எப்படி இருக்கும் அதெல்லாம் அவன் யோசிச்சு பார்த்துட்ருப்பான். லூடோ பேக்மேன் வந்து இதோ உங்களுக்காக பாட்டர் அப்படின்னு கத்துறதெல்லாம் அவன் வந்து இமேஜின் பண்ணிகிட்ருப்பான். அவன் வந்து ஹாரிக்கு இப்போ சுத்தமாக தெரியல, அவன் உண்மையாகவே தூங்கிட்டானா இதெல்லாம் கனவு கண்டுட்ருக்கானா. ஏன்னா அவன் இதை எப்படியே யோசிச்சுட்டே அவன் தூங்கிட்டு இருப்பானா. ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு வந்து க்ரெம்மு மாதிரி நம்மளும் பறக்கணும். க்ரெம்மு பறக்கும் போது அங்கே ஸ்டேடியத்தில் இருந்த ஆயிரக்கணக்கான பேர் எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணாங்க, அந்த மாதிரியே நமக்கும் சப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் அவன் யோசிச்சுட்டே அப்படியே படுத்துருவானா. பார்த்தா ஆர்த்தர் அங்கிள் டக்குன்னு வந்து கத்திகிட்ருப்பாரு, எந்திரிங்க ரான் எந்திரி, ஹாரி கமான் எந்திரி, அர்ஜென்ட் எந்திரிங்க அப்படின்னு கத்திகிட்ருப்பாரா. ஹாரி வேகமாக எந்திரிச்சு உட்காருவான். என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அந்த தூக்கத்துலேயும் ஏதோ தப்பாக இருக்குன்னு மட்டும் ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஏன்னா அந்த கேம்ப் சைட்டில் வெளியில் ஃபுல்லாக எல்லோரும் நல்லா ஆட்டம் போட்டு பாட்டு பாடிட்டு இருந்த சத்தம் போய் இப்போ ஃபுல்லாக எல்லோரும் கத்தி ஓடி அப்படியே ஒரு மாதிரி பயத்தில் ஓடுவாங்களே அந்த சத்தம் ஹாரிக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. அவன் வேகமாக அவனோட அந்த பங்க் பெட்லேருந்து கீழே இறங்கி வேகமாக அவனோட அந்த நார்மல் க்ளோத்ஸ் இருக்கும்ல அதை எடுத்து மாட்ட போவானா. ஏன்னா பைஜாமாஸ் தானே போட்டிருப்பான். அப்போ ஆர்த்தர் அங்கிள் அவரோட பைஜாமாஸில் கீழே வந்து அவரும் பைஜாமாஸ் தான் போட்டிருப்பாரு, கீழே ஜீன்ஸ் மட்டும் போட்டிருப்பாரு. ஹாரி இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை, தயவு செஞ்சு எல்லோரும் வெளியில் வாங்க, இது ரொம்ப அவசரம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வெளியில் கூட்டிகிட்டு போயிடுவாரா, ரானையும் ஹாரியையும். வெளியில் வந்து பார்த்தா கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்கும், அங்கங்கே தீப்பந்தம் ஏற்றி வச்சுருப்பாங்களா அதுலேருந்து தான் வெளிச்சம் வந்துட்டுருக்குமா. பட் அதில் பார்த்தா ஃபுல்லாக அங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் பயத்தில் அந்த காட்டுக்குள்ளே அந்த பக்கம் இந்த பக்கமும் காட்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கிறது வந்து ஹாரி பார்த்துட்ருப்பான். அங்கே நடுவில் வந்து ஏதோ ஒன்று ஒரு மாதிரி ஆடாக லைட் வந்து வந்துட்டுருக்கும், ஒரு நாய்ஸ், கன்னை வச்சு சுட்டா எப்படி இருக்கும் கன் ஃபயர் ஆனால் அந்த மாதிரி நாய்ஸ்லாம் வந்துட்டுருக்குமா. பயங்கரமாக யாரோ நல்லா நக்கலாக சிரிச்சுட்டு பயங்கரமாக கத்தி சிரிச்சுட்டு நடுவில் ஒரு மாதிரி வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். தென் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு க்ரீன் கலரில் லைட் வரும்.
ஹாரி நல்லா உத்து பார்ப்பான். பார்த்தா அந்த ஃபீல்டில் ஒரு க்ரௌட் ஆஃப் விசார்ட்ஸ் வந்து நடந்து வந்துட்டுருப்பாங்களா. அவங்க எல்லாருமே டைட்டாக அப்படியே க்ளோஸாக நடந்து வந்துட்டுருப்பாங்க. அவங்களோட மந்திரக்கோலெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி இப்படி நீட்டி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஃபேஸே இல்லாத மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் தான் ஹாரி நல்லா உத்து பார்ப்பானா, அவங்க வந்து ஒரு மாதிரி ஹூடட் ஃபிகர்ஸ், லைக் இந்த மேலே வந்து இந்த ஹூடி போட்டால் ஒரு மாதிரி மேலே கேப் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி அந்த விசார்ட் ரோப்ஸில் தலையெல்லாம் மறைச்சு அவங்க முகத்தையும் மாஸ்க் போட்டு மறைச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேலே ஒரு 4 ஃபிகர், லைக் 4 மனுஷங்க வந்து ஃப்ளோட் ஆகிட்டு வந்துட்டுருக்கத ஹாரி பார்ப்பான். எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு இந்த ஒரு குரூப் ஆஃப் விசார்ட்ஸ் நடந்து வந்துட்டுருப்பாங்களே ஸ்லோவாக, அந்த ஹூடட் ஃபிகராக. அவங்களுக்கு மேலே அந்த 4 மனுஷங்க ஃப்ளோட் ஆகி வந்துட்டுருப்பாங்க. அவங்க ரொம்ப பார்க்குறதுக்கே மோசமான நிலமையில இருந்த மாதிரி இருக்கும். அவங்க தலையெல்லாம் இப்படி இப்படி ஆடிட்டுருக்கும் அவங்க ஃப்ளோட் ஆகி வந்துட்டுருக்கும் போது. அப்பப்போ அவங்க நெருங்கி வர அந்த கேம்ப் சைட்டுக்கு வர அந்த கேம்பில் இருந்த இன்னும் கொஞ்சம் விசார்ட்ஸ்லாம் அவங்க கூட போய் சேர்ந்துட்டு அந்த மேலே ஃப்ளோட் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்களா. அவங்கள பார்த்து கை நீட்டி சிரிச்சுட்டு அந்த மாதிரிலாம் வந்துட்டுருப்பாங்களா. அவங்க வர என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மார்ச்சர்ஸ் இருக்காங்களா, அதில் அப்படி நடந்து வந்துட்டுருக்காங்களா, அதில் ஒரு விசார்டு அங்கங்கே இருக்கிற டென்ட்டை வந்து அவரோட மந்திரக்கோலை வச்சு தீ மாதிரி பற்ற வச்சுட்ருப்பாரு. அந்த தீ வெளிச்சத்தில் தான், அந்த நெருப்பு வரும் இல்லையா, அந்த வெளிச்சத்தில் தான் அந்த மேலே பறக்கிறது யாருன்னு ஹாரி நல்லா உத்து பார்ப்பான். பார்த்த உடனே தெரிஞ்சிடும் அது மிஸ்டர் ராபர்ட்ஸ்னு. அந்த கேம்ப் சைட்டோட மேனேஜராக இருப்பார்ல, அந்த மகள், அவர் தான் அப்படி மேலே பறந்து வந்துட்டுருப்பாரு. கூட இன்னும் கொஞ்சம் அந்த 3 பேர் வந்து அவங்களோட ஒய்ஃபும் அவங்களோட சில்ட்ரனும் அவங்களோட பசங்க அப்படின்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அதில் அந்த விசார்ட்ஸில் நடந்து வந்துட்டு இருந்த அந்த மார்ச்சர்ஸில் நடந்து வந்துட்டு இருந்த ஒரு விசார்டு என்ன பண்ணுவார்னா, மிஸ்ஸஸ் ராபர்ட்ஸ் இருக்காங்களா, ராபர்ட்டோட ஒய்ஃபை, அவங்கள வந்து மந்திரக்கோல் வச்சு அப்சைட் டவுனாக தலைகீழாக திருப்பி விடுவாரா. அப்போ வந்து அவங்க நைட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாக அவங்க உள்ளுக்குள்ளே போட்டிருக்க ட்ராயர்ஸ்லாம் அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிடும். அவங்க வந்து கஷ்டப்பட்டு அதை மூடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகி ஒரு மாதிரி பயங்கரமாக கத்துவாங்க. இது ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு ரான் வந்து முடங்குவான். ஏன்னா அவங்க ராபர்ட்ஸோட பிள்ளைங்க இருக்காங்களா, அவங்களும் அந்த மாதிரி ஃப்ளோட் ஆகி பறந்து வந்துட்டுருப்பாங்க. அதாவது அந்த மார்ச்சர்ஸ் இருக்காங்களா, அந்த ஹூடட் ஃபிகர் முகத்தை மறைச்சிருக்க அந்த விசார்ட்ஸ் வந்து மந்திரம் போட்டு அவங்கள அந்த மாதிரி ஃப்ளோட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த பிள்ளைங்களும் அப்படி பறந்து வந்துட்டுருப்பாங்களா. அவங்க பயந்துட்டு இந்த பக்கம் அந்த மாதிரி தலை ஆடிட்டுருக்கோம். அதனால ரான் சொல்லுவான் அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்துட்டு, ஹெர்மாயினியும் ஜின்னியும் வேகமாக அவங்க இருந்த டென்ட்டுக்குள்ளே இருந்து நைட் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டுட்டு வெளியில் ஓடி வந்துட்டுருப்பாங்க. அதே மொமெண்ட்டில் பில், சார்லி அண்ட் பெர்சி அவங்க 3 பேரும் பாய்ஸோட டென்ட்டுக்குள்ளேருந்து ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணி அவங்களோட ஸ்லீவ்ஸ் எல்லாம் நல்லா ரோல் பண்ணி வச்சுருப்பாங்களா. அவங்களோட மந்திரக்குள்ளே வெளியில் நீட்டிகிட்டே வெளியில் ஓடி வந்துட்டுருப்பாங்க. நாங்கள் 4 பேரும் போய் மினிஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள், நீங்கள் எல்லாரும் காட்டுக்குள்ளே போங்க, எல்லாருமே சேர்ந்தே இருங்க, எங்கேயும் தனியாக பிரிஞ்சிடாதீங்க, நாங்கள் எல்லாம் அங்கே பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இவங்க கிட்ட ஜார்ஜ், ஃப்ரெட், ரானு, ஹாரி அண்ட் ஹெர்மாயினி கிட்ட சொல்லிவிட்டு அவங்க 4 பேரும் பில், சார்லி, பெர்சி அண்ட் ஆர்த்தர் அங்கிள் அவங்க 4 பேரும் அந்த விசார்ட்ஸ் வந்துட்டுருக்காங்கள மாஸ்க் போட்டுட்டு அவங்க பக்கம் பார்த்து ஓடிட்டுருப்பாங்க. 4 பக்கத்துலேருந்து மினிஸ்ட்ரி விசார்ட்ஸ்லாம் ஓடிட்டுருப்பாங்க அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஸோ அவங்க கூட சேர்ந்துட்டு இவங்களும் போவாங்க. வாங்க கிளம்பலாம் அப்படின்னு ஃப்ரெட்டு வேகமாக ஜின்னியோட கையை பிடிச்சி இழுத்து காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பானா. ஹாரி, ஹெர்மாயினி, ரான், ஜார்ஜ் அவங்க 4 பேரும் ஃப்ரெட்டையும் ஜின்னியும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த காட்டை பார்த்து ஓடிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாரும் திரும்பி இந்த கேம்ப் சைட்டை திரும்பி பார்ப்பாங்களா. அந்த க்ரௌடு இருக்கு இல்லையா, அந்த ராபர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து மேலே பறந்துட்டுருக்காங்களா, ஃப்ளோட் ஆகிட்டுருக்காங்களா. அவங்களுக்கு கீழே அந்த விசார்ட்ஸ் மாஸ்க் போட்டுட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்களா மார்ச் பண்ணி. அவங்களோட கூட்டம் வந்து அதிகமாகிருச்சு. அவங்க கூட வந்து நிறையா பேர் வந்து சேர்ந்த மாதிரி இருந்தது. கீழே இந்த மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற ஆட்கள் விசார்ட்ஸ் இருக்காங்களா, அவங்கள தாண்டி அவங்க ராபர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கீழே இறக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. பிகாஸ் அவங்கள அட்டாக் பண்ணவே முடியல. ஏன்னா இப்போ இவங்க அட்டாக் பண்ணி அவங்க ஏதாவது பண்ணி ராபர்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டு மினிஸ்ட்ரி விசார்ட்ஸ்லாம் ரொம்ப குழம்பி போய் பயந்துட்டு நின்றுட்டுருப்பாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். காட்டுக்குள்ளே அந்த ஸ்டேடியத்துக்கு போக ஒரு வழி மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கே ஃபுல்லாக கலராக லேண்டன் வந்து தொங்க விட்டுருந்தாங்களா. அது எதுவுமே பெரியலை, எல்லாமே அமர்ந்து போய் ரொம்ப இருட்டாக தான் இருந்தது. அந்த பக்கமும் இந்த பக்கமும் மனுஷங்க எல்லாரும் அந்த விசார்ட்ஸ் அண்ட் விச்சர்ஸ் அப்புறம் குட்டி குட்டி பிள்ளைங்க எல்லாருமே அழுதுட்டு பயந்துட்டு ஓடுறது மட்டும்தான் ஹாரிக்கு கேட்டுட்டு இருந்துச்சு. அப்பப்போ ஹாரியையும் எல்லாரும் இடித்து தள்ளிட்டு ஓடிட்டு இருந்தாங்க. ஏன்னா மக்கள் அவ்வளோ பதட்டமாக என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஓடிட்டுருப்பாங்க.
ரான் வந்து அப்போ டொம்முன்னு கீழே விழுந்து பயங்கரமாக வலியில் கத்துவான். என்னாச்சு அப்படின்னு ஹெர்மாயினி கத்தும். இவங்க 2 பேரும் பக்கத்தில் போய் நின்று பார்ப்பாங்களாம். எதுவுமே தெரியாது. தென் ஹெர்மாயினி அதோட மந்திரக்கோலை எடுத்து லூமோஸ் அப்படின்னு போடும். அப்போ தான் தெரியும் ரான் வந்து அந்த ட்ரீ இருக்கும்ல, மரத்தோட வேரில் வந்து தடு மாதிரி டொம்முன்னு கீழே விழுந்துருவான். தெரியாமல் தடிக்கி விழுந்துட்டேன் அப்படின்னு ரான் சொல்லுவானா. உன்னோட பாதம் இவ்வளோ சைஸுக்கு இருந்துச்சுன்னா அப்புறம் தடிக்கி விழுகாமல் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நக்கலாக ஒரு வாய்ஸ் வந்து வந்துட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தா அவன் விழுந்தான்ல, ரான் விழுந்த அந்த மரத்துக்கு பின்னாடி அந்த ஒரு கேப்பில் இருந்து மால்ஃபாய், ஆக்சுவலி அந்த மரத்துக்கிட்டேயே மால்ஃபாய் வந்து ரொம்ப கூலாக எதுவுமே எப்படி சொல்கிறது பயப்படாமல் ஆம்பாட்டுக்கு ரிலாக்ஸாக நின்றுட்டுருப்பான். ரான் மால்ஃபாயை பார்த்து கெட்ட வார்த்தையில் ரொம்ப பேட் வேர்டில் ஒன்று சொல்லுவானா. ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ரான்லாம் மாலி ஆண்டி முன்னாடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தானா நடக்கிறதே வேறு அப்படின்னு. வாயை அடக்கி பேசு வீஸ்லி அப்படின்னு மால்ஃபாய் சீருவான். நீங்கள் 3 பேரும் இங்கேருந்து ஓடுறது தான் நல்லது, ஏன்னா இவளை மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னா அவள் செத்தா அப்படின்னு அவன் ஹெர்மாயினியை பார்த்து சொல்வானா. ஹெர்மாயினி வந்து நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்கும். கிரேஞ்சர், அவங்களாம் உன்ன மாதிரி மகிழ்ச்சி துரத்திட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நீ உள்ளுக்குள்ளே போட்டிருக்க நிக்கர்ஸும் மிட்யாரில் பறக்கணும்னு ஆசைப்பட்றியா? அப்படி வேணும்னா நீ இங்கேயே நில்லு, ஏன்னா அவங்க இங்கே இந்த பக்கம் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்காங்க. நாங்கள் எல்லோரும் அதை பார்த்து சிரிக்கிறோம் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லிகிட்டு இருப்பான். ஹெர்மாயினி ஒரு விச் அப்படின்னு ஹாரி கோவமாக கத்துவான். நீயே நினச்சிக்கோ பாட்டர் அப்படின்னு மால்ஃபாய் நக்கலாக சிரிச்சுட்டே, அவங்கனாலலாம் இந்த மாதிரி ஒரு மட் பிளட்டை ஸ்பாட் பண்ண முடியாது நீ நினைக்கிறியா? அப்படி நினச்சேன்னா நீங்கள் எல்லோரும் இங்கேயே நில்லுங்க பார்ப்போம் அப்படின்னு மால்ஃபாய் சொல்லுவான். வாயை மூடு மால்ஃபாய் அப்படின்னு ரான் கோவமாக கத்துவானா. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மட் பிளட்டுன்றது ஒரு அஃபென்சிவான வார்த்தை, அதை நம்ம யூஸே பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அதனால் ரான் செம்ம எரிச்சல் ஆவான். விடு ரான் அப்படின்னு ஹெர்மாயினி வேகமாக ரானை பிடிச்சி இழுத்துட்ருக்கோம். ஏன்னா ரான் மால்ஃபாயை அடிக்க போயிட்டுருப்பானா. அப்போது அந்த மரத்துக்கு அந்த சைடில் இருந்து பயங்கரமாக ஒரு சத்தம்லாம் கேட்டுட்ருக்கோம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் பயங்கரமாக கத்திட்டு ஓடிட்டுருப்பாங்க. மால்ஃபாய் சிரிச்சுக்கிட்டே, என்ன இதுக்கெலாம் இப்படி ஈஸியாக பயந்துட்டுருக்கீங்க? ஆமாம், உங்கள் அப்பா கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் எங்கேயாவது போய் ஒளிஞ்சு மறைஞ்சு தானே இருக்க சொல்லியிருப்பாரு. அவர் என்ன போய் அந்த மகிழ்ச்சியை காப்பாற்றிட்டு இருக்காரா அப்படின்னு அவன் நக்கலாக கேட்டுட்ருப்பானா. ஆமாம், உன்னோட பேரண்ட்ஸ் எங்கே அப்படின்னு ஹாரி வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக கோவம் ரைஸ் ஆகிட்டுருக்கும். அதனால் அவன் இப்படி கேட்டுட்ருப்பான். அந்த மாஸ்க் போட்டவங்கள அவங்களும் ஒன்று தானே அப்படின்னு ஹாரி கேட்பான். மால்ஃபாய் ஹாரியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே திரும்பி, ஓ அப்படியே இருந்தாலும் நான் அதை உங்ககிட்ட சொல்வேன்னு நினைக்கிறியா பாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். தயவு செஞ்சு வரீங்களா, போவோம், நம்ம போய் மித்தவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லி அவங்க 3 பேரையும் இழுத்துட்டு போயிட்டுருக்குமா. உன்னோட பரட்ட மண்டையை நல்லா கீழே குனிஞ்சு வச்சுக்கோ கிரேஞ்சர், உன்னை அவங்க பார்த்தாங்கன்னா நீ செத்த அப்படின்னு மால்ஃபாய் சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். கமான் வாங்க போகலாம் அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியும் ரானையும் பிடிச்சி இழுத்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கோம். நான் எவ்வளோ வேணால் பெட்டு கட்டுறேன், கண்டிப்பாக அவங்க அப்பாவும் அந்த மாஸ்க் போட்ட ஆளுங்களில் ஒருத்தவனாக தான் இருப்பார் அப்படின்னு ரான் கோவமாக சொல்லிகிட்டு இருப்பான். லக்கு இருந்துச்சுன்னா மினிஸ்ட்ரி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாங்க, வாங்க ஃபஸ்ட்டு போவோம், ஃப்ரெட்டையும் ஜார்ஜையும் ஜின்னியையும் காணோம் அப்படின்னு ஹெர்மாயினி பதட்டமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க ஓடிட்டே இருப்பாங்களா, அதனால் ஃப்ரெட்டையும் ஜார்ஜும் ஜின்னியும் அங்கே காணாமல் போயிருப்பாங்க. ஏன்னா இவங்க நின்றுவாங்களே, பட் சுற்றி அங்கே ஃபுல்லாக மக்களாக தான் இருப்பாங்க. இருட்டில் யார் யார் எதுன்னே தெரியாது. ஸோ இவங்க 3 பேரும் போயிட்டே இருப்பாங்களா. அப்போ ஒரு குரூப் ஆஃப் டீனேஜர்ஸ் பைஜாமாஸ் போட்டுட்டு ரொம்ப கோவமாக ஏதோ ஆங்க்ரியாக பேசிட்டு அவங்களுக்குள்ளே ஆர்கியூ பண்ணிவிட்டு வேகமாக நடந்து போயிட்டுருப்பாங்களா. இவங்க நடக்கிற வழியில் தான் அவங்களும் நடந்து வந்துட்டுருப்பாங்க. அப்போது ஒரு பொண்ணு நல்லா அதோட முடி வந்து நல்லா திக்காக கேர்லியாக இருக்குமா. அந்த பொண்ணு இவங்க 3 பேரையும் பார்த்தோன்னே சடனாக நின்றுட்டு ஃப்ரெஞ்சில் ஏதோ பேசும். ராணுக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியாதா. என்னது அப்படின்னு கேட்பான். அந்த பொண்ணு ஓ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கக்கிட்டேருந்து நகர்ந்து திரும்ப அந்த டீனேஜர்ஸ் போயிட்டுருப்பாங்களா, அவங்க கூடயே சேர்ந்து ஜாயின் பண்ணி போயிடுமா. அப்போ அந்த பொண்ணு ஆக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது இவங்க 3 பேரோட காதலையும் கேட்கும். ஃப்ரெஞ்சு பீப்புளுக்கும் நல்ல ஆக்சண்ட் இருக்கும். அவங்களும் இங்கிலீஷ் பேசும்போது அந்த ஃப்ரெஞ்ச் ஆக்சண்ட்லேயே பேசுவாங்க. லைக் இப்போ எப்படி நம்ம இந்தியன் பீப்புள் வந்து ஒரு இங்கிலீஷ் பேசும்போது நம்ம இந்தியன் ஆக்சண்ட் யூஸ் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் பீப்புள் பேசுவாங்களா. அதனால தான் அந்த பொண்ணு வந்து ஹாக்வர்ட்ஸுக்கு ஆக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அப்போ தான் ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கோம், அவங்க கண்டிப்பாக பியாக்ஸ் பேட்டர்ன்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுமா. உங்களுக்கு தெரியாதா, பியாக்ஸ் பேட்டர்ன்ஸ் அகாடமி ஆஃப் மேஜிக், அவங்கள பற்றி நான் அன் அப்ரைசல் ஆஃப் மேஜிக்கல் எஜுகேஷன் இன் யூரோப்பில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்குமா. சரி சரி அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ரானும் ஹெர்மாயினி மாதிரி அவனோட மந்திரக்கோலை எடுத்து லூமோஸ் போட்டு வெளிச்சத்தை உண்டு பண்ணி போயிட்டுருப்பாங்க. ஹாரியும் அவனோட மந்திரக்கோலை பாக்கெட்லேருந்து எடுக்க ட்ரை பண்ணுவான். பார்த்தா அங்கே மந்திரக்கோலே இருக்காது, அவனோட ஆம்னியோகுலர்ஸ் மட்டும்தான் இருக்கும். போச்சு, என்னோட மந்திரக்கோலை நான் தொலைச்சிட்டேன் போல் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான்.
என்ன சொல்கிற அப்படின்னு ஹெர்மாயினி ஷாக் ஆகி கேட்கும். ஹாரி சுற்றி சுற்றி பார்ப்பான். அவனோட மந்திரக்கோலையே காணோம், எங்கன்னே தெரியாது. ஒருவேளை அது டென்ட்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லுவான். மேபி நீ ஓடி வரும்போது உன்னோட பாக்கெட்லேருந்து கீழே விழுந்திருக்குமோ அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்டு இருக்கும். இருக்கலாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லுவான். அவன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுவான். பிகாஸ் எப்போவுமே இந்த விசார்டிங் வேர்ல்டுக்கு வந்துட்டாலே அவன் எப்போவுமே அவனோட கையில் மந்திரக்கோள் இருக்கும். இப்போது மந்திரக்கோள் இல்லாமல் அவன் இந்த பக்கம் ஓடிட்டுருக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி வல்னரபுளாக அவன் ஃபீல் பண்ணுவான். அப்போது லைட்டாக இவங்க ஓடிட்டுருக்காங்களா, அதுக்கு கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு மாதிரி சத்தம் வந்து கேட்டுட்ருக்குமா. என்னன்னு இவங்க 3 பேர் திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா விங்கி இருக்குல்ல, அந்த ஹவுஸ் எல்ஃப், அது வேகமாக அங்கே இவங்க பக்கத்தில் இருந்த அந்த புஷ்ஷஸ்க்கு பக்கத்தில் வேகமாக அது ஓடிட்டுருக்கும். ஆனால் அது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஓடிட்டுருக்கும். எப்படின்னா யாரோ அதை வந்து துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க, யாரோ அதை வந்து பிடிச்சி இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி அது ஓடிட்டுருக்கும். பட் யாருமே வந்து அதை ஸ்டாப்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது அப்படியே பண்ணிகிட்ருக்குமா. அங்கே எல்லோரும் பேட் விசார்ட்ஸாக இருக்காங்க, மக்கள்லாம் வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விங்கி வந்து ஓடிட்டுருக்குமா. ஆனால் வந்து திரும்பவும் அப்படியே தான் யாரோ அதை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுற மாதிரியே செஞ்சுக்கிட்டே ஓடிட்டுருக்கோம். அதுக்கு என்னாச்சு அப்படின்னு ரான் க்யூரியஸாக விங்கியை பார்த்து கேட்டுட்ருப்பான். அது ஏன் ஒழுங்காக ஓடாமல் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்பானா. மேபி அது அவங்களோட மாஸ்டர்கிட்டேருந்து பெர்மிஷன் கேட்காம இருந்திருக்கும் போய் ஒளிகிறதுக்கு, அதனால தான் அது அப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். ஏன்னா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் டாபியும் இதே தான் பண்ணும். டாபியும் மேல்ஃபாயோட வீட்டில் இருந்தபோது அவங்க எஜமானர் சொல்லாத ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சிச்சுன்னா டாபி வந்து இப்படி தான், நோ டாபி இதை நீ பண்ணக்கூடாதுன்னு அதுவே அதை ஒரு மாதிரி செல்ஃபாக கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு ஏதாவது அப்படியே பண்ணுச்சுனாலும் எதையாச்சும் வச்சு அதை ஹார்ம் பண்ணிக்கிறது, அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுமா. அதே மாதிரி தான் விங்கியும் பண்ணிகிட்ருக்கோம். ஹெர்மாயினி அதை பார்த்தோன்னே எரிச்சலாயிரும். இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது. அவங்க வந்து இந்த ஹவுஸ் எல்ஃப்ஸை ஒரு அடிமையாக தான் வச்சுருக்காங்க. மிஸ்டர் க்ரௌச்சுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? விங்கிக்கு வந்து ஒரு ஹைட்டில் போய் உட்கார பயம்னு தெரிஞ்சும் அதை வந்து இப்படி அந்த டாப் ஆஃப் த ஸ்டேடியத்தில் போய் உட்கார வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாக அவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்ருக்கு அந்த கேம்ப் சைட்டில். இப்போவும் வந்து விங்கி வந்து டென்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு தப்பான விஷயம். அதுவும் ஓடி ஒளிய வேணாமா அப்படின்னு ஹெர்மாயினி வந்து ரொம்ப கோவமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணியே ஆகணுன்ட்டு. ஆக்சுவலி இந்த ஒரு விஷயத்தில் இருந்து தாங்க ஹெர்மாயினி வந்து ஒரு இதவே அது ஐடியா பண்ணும். ஒரு மிகப்பெரிய விஷயத்த செய்யும். அதை நம்ம போக போக பார்க்கலாம். பட் ஹவுஸ் எல்ஃப்ஸ்லாம் ஹாப்பியாக தானே இருக்குதுங்க. நீ விங்கி அந்த மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதை கேட்டேல, ஹவுஸ் எல்ஃப்ஸ்லாம் எந்த என்ஜாய்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, எங்களுக்கு எந்த ஒரு ஃபன்னும் கிடையாது, எங்கள் பாஸ் என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் அதை மட்டும் தான் ஹாப்பியாக செய்வோம், அதை செஞ்சால் தான் நாங்கள் ஹாப்பியாக இருப்போம், அப்படி தானே அது சொல்லிச்சு அப்படின்னு ரான் சொல்வானா. ஹெர்மாயினி ரான் இப்படி சொன்னோன்னே சரி கடுப்பாயிரும். உன்ன மாதிரி பீப்புள்னால தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி கோவமாக சொல்லும். உன்ன மாதிரி மக்கள் இந்த மாதிரி அடிமைத்தனமாக வச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிகிட்டு இருக்கனால தான் இன்னமும் நம்மளோட சிஸ்டம் இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு ஹெர்மாயினி சரி கோவமாக சொல்லிகிட்ருக்கோம். அப்போது அந்த காட்டோட எட்ஜில் வந்து திரும்பவும் பயங்கரமாக சத்தம் வருமா. தயவு செஞ்சு வாங்க எல்லோரும் கிளம்பலாம் அப்படின்னு ரான் பயந்துட்டே ஹெர்மாயினியை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹெர்மாயினி தான் இப்போ முக்கியமான டார்கெட்டாக இருக்கும் அப்படின்னு. பிகாஸ் ஹெர்மாயினி வந்து ஒரு மகள், அவங்க மகிள்ஸை தான் தேடி பிடிச்சி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஹெர்மாயினிக்கு ஏதாவது ஆயிருன்ற பயத்தில் அவங்க 3 பேரும் வேகமாக ஹெர்மாயினி எடுத்துகிட்டு ஓடிட்டுருப்பாங்க. அதே சமயம் ஃப்ரெட்டு ஜார்ஜ் ஜின்னியையும் அவங்க தேடிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க போயிட்டுருக்கும் போது அவங்க காட்டுக்குள்ளே போயிட்டே இருப்பாங்களா. அப்போது ஒரு செட் ஆஃப் கோப்ளின்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, அவங்களும் ஓடிட்டுருப்பாங்க. அப்புறம் என்னென்னா வீலாஸ் இருக்காங்களா, அவங்களும் அங்கே நின்றுட்டுருப்பாங்களா. அவங்கள சுற்றி எக்கச்சக்கமாக அவங்களோட அட்மைரர்ஸ் இருக்காங்களா. இந்த பசங்கள்லாம் அங்கே போய் நின்றுட்டு ஸ்டூப்பிட் மாதிரியே பேசிகிட்டு இருப்பானுங்க. லைக் ஒருத்தவன் என்ன சொல்லிகிட்டு இருப்பானா, நான் ஒரு வருஷத்துக்கு 100 sack ஆஃப் கேலியன்ஸ் வந்து சம்பாதிச்சிட்ருக்கேன் அப்படின்னு கத்திகிட்டு இருப்பான். இன்னொன்று ஒரு விசார்டு என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து ட்ராகன் கில்லராக இருக்கேன், கமிட்டி ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் டேஞ்சரஸ் கிரியேச்சர்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொன்று ஒருத்தவன் அவனை பார்த்துட்டு, நீ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ லீக்கி கால்ட்ரனில் டிஷ்வாஷர் வேலை தானே பார்த்துட்ருக்க, பாத்திரம் தானே கழுவிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனால் நான் வேம்பயர் ஹண்டராக இருக்கேன், இது வரைக்கும் 90 வேம்பயர்ஸை நான் கொண்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இன்னொன்று ஒரு யங்காக இருக்கிற விசார்ட் வந்து என்ன சொல்வானா, அவனோட முகத்தில் வந்து எக்கச்சக்கமாக பிம்பிள்ஸ் இருக்கும், அதை வந்து நல்லா ஹாரி பார்ப்பான். அவன் வந்து வீலாஸ் கிட்ட என்ன சொல்லிட்டு இருப்பானா,
கூடிய சீக்கிரத்திலேயே நான் தான் யங்கஸ்ட் மினிஸ்டர் ஃபார் மேஜிக்காக ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி அதை கேட்டோடனே செம்ம சிரிப்பு வந்துடும். ஏன்னா அந்த முகத்தில் பிம்பிள் இருக்கிற பையன் யாருன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். அவன் வந்து நம்ம ஷன்பைக் இருக்கான்ல, ஹாரி கூட ஒரு தடவை லீக்கி கால்ட்ரன் அவன் 3rd புக் நம்ம பிரிசனர் ஆஃப் அஸ்கபானில் ஒரு பஸ்ஸில் ஏறி வருவான்ல, அந்த நைட் பஸ், அதில் வந்து கண்டக்டராக ஒர்க் பண்ணுறவன் தான் நம்ம அந்த ஷன்பைக். அவன் வந்து அப்படி சொல்லிட்டு இருப்பானா. அப்போ அவன் திரும்பி ரான் கிட்டக்க அவனை காமிக்கிறதுக்காக ரானை பார்த்து திரும்புவான். அப்போ பார்த்தா ரான் வந்து ஒரு மாதிரி ஷாக்காகி நின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நின்றுட்டுருப்பான். டக்குன்னு அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். என்ன கத்திட்டு இருப்பானா, ஹாரி நான் உங்ககிட்ட சொன்னேன்னா நான் ஒரு ப்ரூம் ஸ்டிக் கண்டுபிடிச்சிருக்கேன், அது இங்கேருந்து ஜூபிட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஹெர்மாயினி அதை கேட்டுட்டு செம்ம எரிச்சலாயிரும். ஹானஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு அது வேகமாக ஹெர்மாயினியும் ஹாரியும் ரானை பிடிச்சி அந்த வீலாஸ் கிட்டேருந்து தரன்னு இழுத்துட்டு ஓடிட்டுருப்பாங்க. அப்போ அவங்க நல்லா காட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவாங்களா. இப்போ நல்லா இந்த சென்டர் ஆஃப் அந்த காடில் இருப்பாங்க, ஃபாரஸ்ட்டோட சென்டரில் இருப்பாங்களா. அப்போ ஹாரி சொல்லிகிட்ருப்பான், அங்கே வந்து இப்போது சத்தமும் நல்லா குறைஞ்சிரும், மக்களும் யாருமே இருக்க மாட்டாங்க, ஃபுல்லாக அந்த யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. ஸோ ஹாரி சொல்லிகிட்ருப்பான், நம்ம இங்கேயே வெயிட் பண்ணுவோம், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி அவன் வாயை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே அங்கே டக்குன்னு ஒரு பாப் சவுண்டு வந்து யாரோ வந்து நிற்பாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம பேக்மேன். அவர் வந்து இப்போது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நல்லா அவர் முகம்லாம் அப்படியே ரோஸ் கலரில் ஒரு நல்ல வயசான ஒரு ஸ்கூல் பையன் மாதிரி தானே இருந்தார். ஆனால் இப்போ வந்து அவர் பார்க்குறதுக்கு அப்படி இல்லை, அவர் ரொம்ப டயர்டாக ஒரு மாதிரி வெளுத்து போயிருந்த மாதிரி இருந்தார். நீங்கள் 3 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நடுக்காட்டில் யாருமே இல்லாமல் அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரு ஹாரியையும் ஹெர்மாயினியையும் ரானையும் பார்த்து. இவங்க 3 பேரும் சர்ப்ரைஸ் ஆகி இவங்க 3 பேரையும் அப்படியே ஒருத்தரை பார்த்துப்பாங்க, இவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு. அங்கே உள்ளுக்குள்ளே மிகப்பெரிய கலவரமே நடந்துட்டுருக்கு அப்படின்னு ரான் சொல்லுவான். பேக்மேன் வந்து ஷாக் ஆகி பார்ப்பாரு. என்னது அப்படின்னு கேட்பாரு. ஆமாம், கேம்ப் சைட்டில் அவங்க ஒரு சில பேர் அந்த மகிழ்ஸ் ஃபேமிலியை போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்வானா. உடனே பேக்மேன் வந்து ரொம்ப ஷாக் ஆகி ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில் கத்திடுவார். அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவுமே பேசாமல் அடுத்த செகண்டே அங்கேருந்து டிஸாப்பரேட் பண்ணிட்டு மாயமாக மறைஞ்சிடுவார். இவர் எங்கே என்ன பண்ணிகிட்ருக்காருன்ற மாதிரி ஹெர்மாயினியும் கேட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் அவங்க 3 பேரும் அந்த புல்தரையில் அப்படியே அங்கே உட்காந்துருவாங்க. நம்ம கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அங்கே உட்காந்துட்டு அங்கே நடக்கிற அந்த கலவரத்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போது இவங்க உட்காந்துருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி அந்த மரம்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மூலையில் ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு மாதிரி வரும். இவங்க 3 பேரும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. யார் அது அப்படின்ற மாதிரி ஹாரி கேட்பானா. ஆனால் வந்து அங்கேருந்து எந்த சத்தமும் வராது, ஒரு மாதிரி நகர்ற சத்தம் மட்டும்தான் வந்துட்டுருக்கும். இவங்க 3 பேரும் யாருன்னு கேட்டுட்ருப்பாங்க. பட் டக்குன்னு அங்கேருந்து சைலன்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு மாதிரி ஒரு வாய்ஸ், பயங்கரமாக ஒரு வாய்ஸ் வரும். அது ஆனால் பேனிக்கான வாய்ஸ் மாதிரிலாம் இருக்காது. அங்கே உள்ளுக்குள்ளே மக்கள் எவ்வளோ பேனிக் ஆகி பதறி போய் பயந்துட்டு ஓடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வாய்ஸ் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு வாய்ஸ் வரும், மாஸ்மார்டே அப்படின்னு. அடுத்த செகண்டே வானத்தில் நல்ல பச்சை கலரில் கிளிட்டர் ஆகுற மாதிரி ஒரு வேறு லெவலில் ஒரு மாதிரி ஃபிகர் மாதிரி வருமா. ஹாரி வந்து டக்குன்னு என்ன நினைப்பானா, இந்த லெப்ரிசான்ஸ் இருக்காங்களா அவங்க தான் திரும்பவும் ஏதோ ஒரு ஷோ மாதிரி பண்ணுறாங்க போல் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அது அப்படி இருக்காது. அந்த சிம்பல் வந்து ஒரு மண்டையோட்டுக்கு வாய்க்குள்ளே இருந்து பாம்பு வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவை நான் இந்த வீடியோலையும் போட்டிருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஃபிகர் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் வந்து பயங்கரமாக நல்லா எமர்ஜ் ஆகி அந்த வானம் முழுக்க நல்லா படர்ந்து போயிருக்கும். அவ்வளோதான். அடுத்த செகண்டே அந்த மக்கள்லாம் அந்த காட்டுக்குள்ளே இருப்பாங்களே, பதறி அடித்து ஓடிட்டுருப்பாங்களே, எல்லா பீப்புளும் பயங்கரமாக கத்திட்டு ஓடுற மாதிரி ஹாரிக்கு சத்தம் கேட்குமா. என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஹாரி வந்து ஷாக் ஆகி பார்ப்பான். யாரங்க அப்படின்னு ஹாரி திரும்பவும் கேட்பானா. ஹாரி வா போகலாம் அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியை பிடிச்சி அவனோட அந்த ஜாக்கெட்டை பிடிச்சி இழுத்துட்ருக்கோம். ஏன் என்னாச்சு அப்படின்னு ஹாரி ஹெர்மாயினி திரும்பி பார்ப்பானா. ஹெர்மாயினியோட முகம்லாம் ஒரு மாதிரி பயத்தில் வெளுத்து போயிருக்கும். அது டார்க் மார்க் ஹாரி, அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சைன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிகிட்ருக்கோம். வால்டமோட்டா அப்படின்னு ஹாரி கேட்பான். ஹாரி கமான் வா போகலாம் அப்படின்னு ராணும் ஹாரியை பிடிச்சி இழுத்துட்டு இந்த பக்கம் அவங்க திரும்ப ஓடி வர ட்ரை பண்ணுவாங்களா. அடுத்த செகண்டே அவங்கள சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 20 விசார்ட்ஸ் வேகமாக வந்து அப்பாரேட் ஆகி வந்து நிற்பாங்க. அவங்க எல்லாரோட கையிலையும் மந்திரக்கோள் இருக்குமா. எல்லாரும் ஹாரியையும் ரானையும் ஹெர்மாயினியும் பார்த்து அவங்க மந்திரக்கோளை நீட்டி பயங்கரமாக முறைச்சி பார்த்துட்டு கீழே குனிங்கன்னு பயங்கரமாக கத்திட்டு இருப்பாங்களா.
எல்லாரும் ஸ்டூபிஃபைன்ட்டு அந்த மந்திரத்தை போட்டுட்ருப்பாங்க. இவங்க 3 பேருக்கும் அங்கே என்ன நடக்குதுன்னே தெரில. அவங்க அப்படியே தரையில் ஃப்ளாட்டாக படுத்துருவாங்க. ரொம்ப பயந்து போய் நிற்பாங்க, பயந்து போய் படுத்து கிடப்பாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் வந்துட்டுருக்கும். அது என்னோட பையன் தான், நிறுத்துங்க அப்படின்னு. ஹாரிக்கு வந்து இந்த வாய்ஸை வந்து நல்லாவே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டா. அது ஆர்த்தர் அங்கிள் தான். அவர் வேகமாக வந்து இவங்க 3 பேத்தையும் எழுப்பி விடுவார். ரான், என்னாச்சு? ஹாரி, நீ ஓகேவா இருக்கியா? ஹெர்மாயினி, நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பாரு. வலியை விடு ஆர்த்தர் அப்படின்னு இப்போ ஒரு கோல்டான வாய்ஸ் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம மிஸ்டர் க்ரௌச் இருக்கார்ல, பார்ட்டி க்ரௌச், அவர் வந்து நின்றுட்டுருப்பாரா. இவங்க 3 பேரும் தரையில இருந்து எந்திரிச்சு நிற்பாங்க. யார் பண்ணீங்க? யார் அந்த டார்க் மார்க்கை கான்ஜூர் பண்ணீங்க அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் வந்து ஒரு மாதிரி கோவமாக கேட்பாரு. நாங்கள் அதை பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். நாங்கள் எதுவுமே பண்ணலை, எதுக்காக நீங்கள் எங்களை அட்டாக் பண்ணுறீங்க அப்படின்னு ராணும் கத்துவான். பொய் சொல்லாதீங்க அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் திரும்பவும் கத்தி அவரோட மந்திரக்கோலை வந்து ரானை பாயிண்ட் பண்ணுற மாதிரி வைப்பார். இந்த க்ரைம் நடந்த சீனில் நீங்கள் தான் இருந்தீங்க, யார் பண்ணீங்க அப்படின்னு அவர் திரும்பவும் கத்துவார். பார்ட்டி அப்படின்ட்டு ஒரு லாங்காக உள்ளன் ட்ரெஸ்ஸிங் கிரவுண்ட் போட்டிருக்க ஒரு லேடி விசார்ட் வந்து கூப்பிடுவாங்க. இவங்கெல்லாம் சின்ன பசங்க பார்ட்டி, அவங்களாலலாம் இவ்வளோ பெருசாக கான்ஜூர் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களா, இந்த மார்க் எங்கேருந்து வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் இவங்க 3 பேரையும் பார்த்து கேட்பாங்க. அங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு ஹெர்மாயினி அடுங்கிக்கிட்டே அந்த காட்டுக்கு அந்த சைடு அங்கேருந்து வந்துச்சுல, யாரோ நின்ன மாதிரி இருந்தாங்களா, அந்த சைடை காமிச்சு சொல்லும். அங்கே யாரோ நின்றுட்டு இருந்தாங்க அந்த மரத்துக்கு பின்னாடி. அவங்க ஏதோ ஒரு இன்கான்டேஷன் போட்ட மாதிரி இருந்தது, ஏதோ ஒரு மந்திர ஸ்பெல்லை போட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். ஓ, அங்கே நின்றுட்டு இருந்தாங்களா அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் வந்து ஹெர்மாயினி ஒரு மாதிரி எரிச்சலாக பார்ப்பாரு. அவர் வந்து இவங்க 3 பேரையும் நம்பவே மாட்டார். இன்கான்டேஷன்லாம் போட்டிருக்காங்க, உனக்கு இந்த மார்க்கை எப்படி சம்மன் பண்ணுறது கூட தெரிஞ்சிருக்கு மிஸ்ஸி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் மிஸ்டர் க்ரௌச்சை தவிர வேறு யாருமே இவங்க 3 பேரையும் சந்தேகமே பட மாட்டாங்க. அங்கே இருந்த 20 விசார்ட்ஸும் அந்த புதர் மாதிரி இருந்ததில் அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அவங்களோட மந்திரக்குள்ளே நிமித்தி பார்த்துட்ருப்பாங்க. நம்ம லேட்டாக வந்துட்டோம், கண்டிப்பாக அங்கே இருந்தவங்க டிஸப்பரேட் பண்ணி போயிருப்பாங்க அப்படின்னு அந்த உள்ளன் ட்ரெஸ்ஸிங் கவுன் போட்டிருந்தாங்களோ ஒரு விச் அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் ஸோ அப்படின்னு ஆமோஸ் டிகரி இருக்கார்ல, செட்ரிக்கோட ஃபாதர், அவரும் அங்கே இருப்பாரா. அவர் சொல்லிகிட்ருப்பாரு, நம்மளோட ஸ்டன்னர்ஸ்லாம் உடனே அங்கே அந்த ட்ரீஸ்க்கு பின்னாடி போயிட்டாங்க, ஸோ அவங்க கண்டிப்பாக அவங்கள கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த காட்டுக்குள்ளே போயிட்டுருப்பாரு. ஆக்சுவலி ஸ்டன்னர்ஸ்னால் என்னென்னா, இவங்க இந்த 20 விசார்ட் டக்குன்னு அங்கே வந்து அப்பரேட் ஆகி வந்து நின்னாங்களா. அவங்க வந்த உடனே பயங்கரமாக அவங்களோட மந்திரக்கோள்லேருந்து இவங்களை கீழே குனிய சொல்லிட்டு ஹாரி, ஹெர்மாயினி, ரான்லாம் டக்குன்னு அப்படியே அந்த படுத்துருவாங்க கிரவுண்டில். விடாமல் அவங்களோட மந்திரக்கோள்லேருந்து ரெட் கலரில் மந்திரம் வந்துகிட்டே இருக்கும். அது வந்து ஸ்டன் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டூபிஃபைன்ட்டு ஒரு மந்திரம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போட்டால் வந்து ஃபுல்லாக அவங்கள தூக்கி எரியப்பட்டுருவாங்க. ஸோ எரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துருவாங்களா. அவங்க அதை போட்டிருப்பாங்க. இவனுங்க 3 பேரும் கீழே குனிஞ்சனாலே இவனுங்களுக்கு வந்து இவங்களை வந்து ஸ்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து அவங்க ஓடிட்டுருப்பாங்க. ஆமோஸ் டிகரி அப்புறம் மித்த விசார்ட்ஸ்லாம் அங்கே போய் பார்த்துட்ருப்பாங்களா. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே மிஸ்டர் டிகிரி அந்த மரத்துக்கு பின்னாடி போன உடனே, நாங்கள் இவனை கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அன்கான்ஷியஸாக இருக்காங்க, ஆனால் அட கடவுளே அப்படின்னு ஆமோஸ் டிகரியோட வாய்ஸ் அங்கிட்டிருந்து கேட்டுட்ருக்கோம். நீங்கள் யாராவது பார்த்துட்டிங்களா அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச்சும் கேட்டுட்ருப்பாரா. யாருன்னு கேட்டுட்ருப்பாரு. அடுத்த செகண்டே மிஸ்டர் டிகரி இருக்கார்ல, அந்த ஆமோஸ் டிகரி, அவர் உள்ளுக்குள்ளேருந்து அந்த மரத்துக்கு பின்னாடியிலேருந்து வந்துட்டுருப்பாரா. அவரோட கையில் ஒரு சின்னதாக ஒரு ஃபிகர் இருக்கிற மாதிரி இருக்கும். ஹாரி வந்து அந்த டீ டேபிளை பார்த்தோன்னே ரெக்கக்னைஸ் பண்ணிடுவான், அது விங்கின்னு. மிஸ்டர் க்ரௌச் வந்து எதுவுமே பேச மாட்டார், அவர் ஷாக்காகி நின்றுட்டுருப்பார். ஆமோஸ் டிகரி விங்கியை க்ரௌச்சோட காலு கீழே வந்து அப்படியே படுக்க வைப்பார். அவருக்கு என்ன பேசுகிறதுனே தெரியாது. இல்லை இப்படி நடந்திருக்க சான்ஸே இருக்காது அப்படின்னு பார்ட்டி க்ரௌச் வந்து இதை நம்பவே மாட்டார். வேகமாக விங்கியை எடுத்தாங்களா அந்த இடத்துக்கிட்ட போய் மித்தவங்க வேறு யாராவது இருக்காங்களான்னு தேட போவார். அங்கே வேறு யாரும் இல்லை பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஆமோஸ் டிகரி சொல்லிட்டு இருப்பார். அவர் அங்கேயே ஆனால் தேடிட்டே இருப்பார். இது ரொம்பவே அசிங்கம் அப்படின்னு ஆமோஸ் டிகரி படுத்திருந்த விங்கியை பார்த்து, அன்கான்ஷியஸாக படுத்திருந்த விங்கியை பார்த்து சொல்லிட்டு இருப்பாரு. பார்ட்டி க்ரௌச்சோட ஹவுஸ் ஹெல்ஃபே இப்படி பண்ணியிருந்துச்சுன்னா இதெல்லாம் ரொம்ப அசிங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார், கமான் ஆமோஸ், நீ உண்மையாகவே இந்த எல்ஃப் தான் இதை பண்ணியிருக்குன்ட்டு நம்மளால் நம்பவே முடியாது. ஏன்னா அது ஒரு டார்க் மார்க், அதோட விசார்டோட சைன், அதுக்கு கண்டிப்பாக மந்திரக்கோள் வேணும் அதை போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. ஆமாம் அப்படின்னு மிஸ்டர் டிகரின்னு சொல்லுவார். அதுக்கிட்ட ஒரு மந்திரக்கோள் இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். என்னது அப்படின்னு மிஸ்டர் வீஸ்லி ஆர்த்தர் அங்கிள் கேட்பார். ஆமாம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஸ்டர் டிகரி இருக்கார்ல, அவர் ஒரு மந்திரக்கோளை எடுத்து ஆர்த்தர் அங்கிள் கிட்ட காமிப்பார்.
இது எவ்வளோ பெரிய ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கு தெரியுமா? அது கையிலேயே இந்த மந்திரக்கோள் இருந்துச்சு. கிளாஸ் 3 ஆஃப் தி கோட் ஆஃப் த வேண்ட்யூஸ் புரோக்கன். எந்த ஒரு நான் ஹியூமன் கிரியேச்சரும் மந்திரக்கோளை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெர்மிஷனே கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பார். அடுத்த செகண்ட் ஒரு பாப் வருமா பார்த்தா நம்ம லூடோ பேக்மேன் அப்பரைட் பண்ணி கரெக்டாக மிஸ்டர் வீஸ்லி பக்கத்தில் வந்து நிற்பார். அவர் அவ்வளோ மூச்சு வாங்கிட்டு நின்றுட்டுருப்பார். அவருக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்கும். அந்த டார்க் மார்க்கை பார்த்தீங்களா? யார் அதை பண்ணா? நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்களா? பார்ட்டி, இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பார். மிஸ்டர் க்ரௌச் அந்த இடத்துல இருந்து எம்டி ஹேண்டாக அங்கேருந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கப்பட்டா எப்படி இருக்கும், ரொம்ப சோர்ந்து போய் நடந்து வந்துட்டுருப்பார். பார்ட்டி, நீ எங்கே போன? நீ ஏன் மேட்ச் நடக்கிறப்போ இல்லை உன்னோட எல்ஃபோனுக்கு சீட்டெல்லாம் பிடிச்சி வச்சுருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு டக்குன்னு கீழே அப்போ தான் அவர் கீழே படுத்துருக்க விங்கியவே பார்ப்பார். விங்கிக்கு என்னாச்சு அப்படின்னு அவர் கேட்டுட்ருப்பார். நான் ரொம்ப பிஸியாக இருந்தேன் லூடோ அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் சொல்லிட்டு இருப்பாரா. ஆனாலும் அவர் ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி இருப்பார். என்னோட எல்ஃபை ஸ்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரா. ஸ்டன் பண்ணிட்டாங்களா? நீங்கள் எல்லோரும் பண்ணீங்களா? ஏன் அப்படின்னு லூடோ பேக்மேன் ஷாக் ஆகி கேட்டுட்ருப்பாரு. அப்போ தான் அவருக்கு புரியும். அவர் மேலே அந்த ஸ்கல் ஷேப்பில் இருக்கிற அந்த இதை பார்த்துட்டு, அந்த சைனை பார்த்துட்டு கீழே விங்கியையும் பார்ப்பாரு. அதுக்கப்புறம் மிஸ்டர் க்ரௌச்சோட முகத்தையும் பார்ப்பாரு. இல்லை விங்கிலாம் சான்ஸே இல்லை. அதனால டார்க் மார்க்கெல்லாம் கான்ஜூர் பண்ண முடியாது. அதுக்கு எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேண்டு வேணும் அப்படின்னு அவர் கத்திட்டுருப்பாரு. அதுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு மிஸ்டர் டிகிரி சொல்லுவார். நான் இது மந்திரக்கோளை பிடிச்சிருக்கிறத நான் பார்த்தேன். இந்த மந்திரக்கோளை தான் அது பிடிச்சிருந்துச்சு லூடோ அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. பட் மிஸ்டர் க்ரௌச் டிகரி சொல்கிற எதையுமே காதலவே வாங்க மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளோ ஷாக்காகி நின்றுட்டுருப்பார். அவர் விங்கியை பார்த்து ரெனர்வேட் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அதை ஸ்டன் பண்ணியிருப்பாங்களா, அதனால் அதை நார்மல் ஆக்குறதுக்கு ரெனர்வேட்டுன்னு ஒரு மந்திரம் ஸ்பெல் போடுவாரா. விங்கி வந்து அப்போ தான் கண்ணை முழிக்கும். அது ஒரு மாதிரி தலை சுற்றி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எந்திரிச்சு அப்படியே நிற்குமா, ஷேக் ஆகிட்டே அப்படியே நின்றுட்டுருக்கும். அது அப்போது அந்த வானத்தில் இருக்கிற அந்த டார்க் மார்க்கை பார்த்தோன்னே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். எல்ஃப், நான் சொல்கிறத கேளு அப்படின்னு மிஸ்டர் டிகரி ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக கேட்பார். நான் டிபார்ட்மெண்ட் ஃபார் த ரெகுலேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸில் இருக்கிற ஒரு மெம்பர் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா. விங்கி வந்து அப்படியே நடுங்கிக்கிட்டே பின்னாடி போய் அப்படியே தலை குனிஞ்சு ஒரு மாதிரி வேகமாக மூச்சு விட்டுட்ருக்கோம். ஹாரிக்கு வந்து விங்கி பண்ணுறதை பார்க்க அப்படியே டாபி பண்ணும்ல, டாபி பயந்து போயிருந்தா எப்படி பண்ணுவோம் அதே மாதிரியே பண்ணுற மாதிரியே இருந்தது. இங்கே பாரு எல்ஃப், அந்த டார்க் மார்க்கை நீ தான் கான்ஜூர் பண்ணியா அப்படின்னு மிஸ்டர் டிகரி கேட்பாரு. ஏன்னா இது வந்த உடனே நீ தான் அந்த இடத்துல இருந்த, ஒன்றை தான் நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏதாச்சும் நீ எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறியா அப்படின்னு அவர் சொல்லுவார். நான் அதை பண்ணலை சார் அப்படின்னு விங்கி ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே சொல்லும். எனக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படின்னு சொல்லும். ஆனால் உன் பக்கத்தில் இந்த வேன் இருந்துச்சு அப்படின்னு மிஸ்டர் டிகரி கத்துவார். அப்போ தான் ஹாரி அந்த மந்திரக்கோலையை பார்ப்பான். ஹே, அது என்னோடது அப்படின்னு கத்துவான். எல்லாருமே ஹாரி அப்படியே ஷாக் ஆகி பார்ப்பாங்க. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு மிஸ்டர் டிகிரி சொல்லுவார். அது என்னோட மந்திரக்கோள், நான் தான் அதை கீழே தவற விட்டுட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். தவற விட்டுட்டியா அப்படின்னு அவர் கேட்பாரு. ஆமாம், ஆனால் நான் இங்கே தவற விடலை, அது என்கிட்டேருந்து தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த காட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கும்போது அது என்கிட்டேருந்து தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா. அப்புறம் வந்து அவர் விங்கியை பார்த்து கேட்பாரு, நீ தான் ஹாரி பாட்டரோட மந்திரக்கோளை எடுத்து நீ தான் இதை கான்ஜூர் பண்ணியா அப்படின்னு கேட்பாரா. இல்லை சார், நான் எந்த மேஜிக்குமே அதை வச்சு பண்ணலை சார், நான் அதை ஜஸ்ட் சும்மா எடுத்துகிட்டு தான் சார் வந்தேன், நான் எந்த டார்க் மார்க்கையும் கான்ஜூர் பண்ணலை சார், எனக்கு அது தெரியாது சார் அப்படின்னு விங்கி நடுங்கிக்கிட்டே சொல்லும். அந்த டார்க் மார்க்கை விங்கி பண்ணலை அப்படின்னு ஹெர்மாயினி கத்தும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்கும். ஏன்னா அங்கே அவ்வளோ மினிஸ்ட்ரியில் வேலை பார்க்குற விசார்ட்ஸ் அதை சுற்றி நின்றுட்டுருப்பாங்க. ஆனாலும் அது ரொம்ப டிட்டர்மைண்டாக பேசும். விங்கி வந்து ஒரு மாதிரி நடுங்கிக்கிட்டே நின்றுட்டுருக்குமா. அப்போ வந்து ஹெர்மாயினி திரும்பி ஹாரியையும் ராணையும் பார்த்து தயவு செஞ்சு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். அங்கேருந்து வந்த சத்தம் விங்கி பேசுகிற மாதிரி இல்லை, அது ஒரு மனுஷன் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு, அப்படி தானே அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரியும் ராணையும் பார்த்து கேட்கும். ஹாரியும் ஆமான்ற மாதிரி சொல்லுவான். ஆமாம், அது ஒரு ஹியூமன் வாய்ஸ் அப்படின்னு ராணும் சொல்லுவான். சரி, அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோன்னு மிஸ்டர் டிகிரி சொல்லி ஹாரியோட மந்திரக்கோள் இருக்கு இல்லையா, அதை எடுத்து மிஸ்டர் டிகிரி அவரோட மந்திரக்கோள் எடுத்து ரெண்டத்தையும் பாயிண்ட் பண்ணி ஒட்டி வச்சு ப்ரியார் இன்கேண்டட்டோ அப்படின்னு சொல்லுவார். ஹாரி வந்து அப்படியே ரொம்ப ஷாக் ஆகி பார்ப்பான். ஹெர்மாயினி வந்து ஒரு மாதிரி பயத்தில் கத்திடுவோம். ஏன்னா அந்த ஹாரியோட மந்திரக்கோள் வந்து மேலே வானத்தில் இருக்கிற அந்த மிகப்பெரிய மண்டையோட்டிலேருந்து பாம்பு வெளியில் வர மாதிரி இருக்கிற சைன் ஹாரியோட அந்த மந்திரக்கோள்லேருந்து ஒரு ஷேடோ மாதிரி வெளியில் வந்துச்சு.
டெலிட்ரியஸ் அப்படின்னு மிஸ்டர் டிகிரி திரும்பவும் கத்துவார். அந்த ஸ்மோக்கி ஸ்கல் ஃபுல்லாக வேனிஷ் ஆயிரும். இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் விங்கியை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பாரா. நான் அதை பண்ணலை சார், நான் அதை பண்ணலை, எனக்கு அதை எப்படி பண்ணணுன்னே தெரியாது, நான் ஒரு குட் எல்ஃப், நான் ஒரு நல்ல எல்ஃப், நான் எந்த வேண்டையும் யூஸ் பண்ணலை சார், எனக்கு தெரியாது அப்படின்னு விங்கி பயங்கரமாக அழுகும். நீ ரெட் ஹேண்டடாக பிடிப்பட்டுட்ட எல்ஃப் அப்படின்னு மிஸ்டர் டிகரி பயங்கரமாக கத்துவார். ஆமோஸ் கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் கத்துவாங்க. கொஞ்சம் விசாரிச்சுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பெல்லாம் எப்படி போடணும்னு தெரியும், அது யார்கிட்டேருந்து இப்படிலாம் கற்றுருக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு அவர் கத்திட்டு இருப்பாரா. ஒருவேளை ஆமோஸ் நான் தான் விங்கிக்கு இந்த மாதிரி டார்க் மார்க்லாம் போட சொல்லி தந்திருக்கேன்ட்டு என்னை அக்யூஸ் பண்ணுறாரு போல் அப்படின்னு பார்ட்டி க்ரௌச்சும் ஒரு மாதிரி கோவமாக கத்துவார். ஆமோஸ் டிகிரி ஒரு மாதிரி பயந்து போய் நிற்பார். மிஸ்டர் க்ரௌச், நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன், உங்களுக்கு தெரியும்ல நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரு. வேறு எப்படி டிகிரி நீ சொல்கிற, நீ என்ன தான் அக்யூஸ் பண்ணுற, நீ என் வீட்டு எல்ஃபை நீ அக்யூஸ் பண்ணால் அது என்ன அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு அவரும் கத்திட்டு இருப்பாரு. மேபி அது வேறு எங்கேயாவது இந்த மந்திரக்குள்ள எடுத்திருக்கும் அவ்வளோதான் அப்படின்னு பார்ட்டி க்ரௌச் சொல்வாரா. கரெக்டாக சொன்னீங்க ஆமோஸ், கண்டிப்பாக இந்த எல்ஃப் வேறு எங்கேயாவது ஒரு இந்த மந்திரக்கோலை வந்து எடுத்திருக்கும், மேபி இந்த கான்ஜூர் பண்ணவே போட்டுட்டு விட்டுட்டு போயிருப்பான், அதை இந்த எல்ஃப் எடுத்துருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்லிட்டு இருப்பாரு. விங்கி வந்து ஒரு மாதிரி அதோட அந்த போட்டிருக்கிற டீ டவலை போட்டு வயலண்ட்டாக இந்த பக்கமும் அந்த பக்கம் பிசைஞ்சிட்ருக்கும். நான் தான் சார் அதை பார்த்தேன், நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு அதை சொல்லும். அந்த மரத்துக்கிட்ட கீழே இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லும். நான் சொன்னேன் ஆமோஸ் பாத்தியா அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்லுவார். யாரோ இந்த மார்க்கை கான்ஜர் பண்ணிவிட்டு அங்கே விட்டுட்டு போயிட்டாங்க, இந்த எல்ஃப் அதை எடுத்து கையில் வச்சுருக்கும், வேறு எதுவுமே நடந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். தேவையில்லாமல் அது வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லுவார். சரி, அப்போது அந்த இடத்துல யார் அதை கான்ஜர் பண்ணாங்கன்னு நீ பாத்தியா எல்ஃப் அப்படின்னு டிகரி கேட்பார். அவ்வளோதான், விங்கி இந்த கேள்வியை கேட்டோன்னே எக்ஸ்ட்ரீமாக நடுங்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப அப்படியே எச்சியை முழுங்கிக்கிட்டே மிஸ்டர் டிகரி, அப்புறம் லூடோ பேக்மேன், அப்புறம் மிஸ்டர் க்ரௌச் இவங்க எல்லாரையும் சுற்றி பார்த்துட்ருக்கோம். நான் யாரையுமே பார்க்கல சார், விங்கி யாரையுமே பார்க்கல அப்படின்னு அது நடுங்கிக்கிட்டே சொல்லும். ஆமோஸ் அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் திரும்பவும் கூப்பிடுவார். இங்கே நடந்த இந்த விஷயத்துக்காக நீ விங்கியை கூட்டிகிட்டு போய் உன்னோட டிபார்ட்மெண்ட்டில் வச்சு விசாரிக்கலாம், ஆனால் விங்கியை நீ ஏன் பொறுப்பில் விட்டு நான் பார்த்துக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்வார். பட் டோன்ட் வரி, விங்கிக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு மிஸ்டர் க்ரௌச் திரும்பவும் சொல்வாரா. விங்கி இதை கேட்டோடனே பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடும். மாஸ்டர் அப்படின்னு, ப்ளீஸ் மாஸ்டர் நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு விங்கி சரியாக அழுகும். மிஸ்டர் க்ரௌச் விங்கியை கீழே குனிஞ்சு பார்ப்பாரு. ஆனால் அவரோட கண்ணில் கொஞ்சம் கூட ஒரு பரிதாபமே இருக்காது விங்கி மேலே. விங்கி சரியாக அழுது கெஞ்சிட்ருக்கும். விங்கி இன்னைக்கு தேவையே இல்லாமல் என்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிருச்சு. நான் அதுக்கிட்ட சொல்ல தான் செஞ்சேன், நான் உங்ககிட்ட சொல்ல தானே செஞ்சேன் விங்கி, உன்னை நான் இந்த பிரச்சனையெல்லாம் நான் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு வர வரைக்கும் நீ டென்ட்லேயே இருக்க தான் நான் ஒன்று சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம தேவையில்லாமல் டென்ட்டில் இருந்து நீ இந்த பக்கம் காட்டுக்குள்ளே வந்திருக்க, இதுக்கு வேறு வழியே இல்லை, துணியை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். மாஸ்டர் அப்படின்னு பயங்கரமாக விங்கி வந்து எக்ஸ்ட்ரீமாக கத்த ஆரம்பிச்சிடும். விங்கி வந்து மிஸ்டர் க்ரௌச்சோட காலை பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்ருக்கும். ப்ளீஸ் மாஸ்டர், நோ எனக்கு துணி கொடுத்துடாதீங்க மாஸ்டர், உங்களை நான் கெஞ்சி கேட்குறேன், எனக்கு கொடுத்துடாதீங்க அப்படின்னு விங்கி சரியாக அழுகும். ஹாரிக்கு நல்லாவே தெரியும் ஹவுஸ் ஹெல்ஃப்க்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறது, விடுதலை கொடுக்கணும்னா நம்ம ஒரு துணி கொடுத்தா போதும், அவங்க வீட்டில் இருந்து அவங்க போய்க்கலாம், அந்த அடிமையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா டாபியை வந்து அவன் அப்படி தான் காப்பாற்றிருப்பான். ஆனால் விங்கி பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுது கூப்பாடு போட்டுட்ருக்கோம். அந்த காட்டுக்கே அது எக்கோ அடிச்சிட்ருக்கோம் விங்கி அழுகிறது. அது பயந்து போயிருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி சரியாக கோவமாக கத்தி மிஸ்டர் க்ரௌச்சை பயங்கரமாக முறைச்சி பார்க்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, உங்களோட அந்த எல்ஃபுக்கு ஹைட்னா பயம், அது தெரிஞ்சும் அதை தேவையில்லாமல் அந்த ஸ்டேடியத்தில் ஹைட்டான இடத்துல வந்து உட்கார சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஃபுல்லாக மாஸ்க் போட்டுட்டு அந்த விசார்ட்ஸ்லாம் எவ்வளோ மோசமாக பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த இதுலேயும் விங்கி நீங்கள் டென்ட்டுக்குள்ளேயே உட்கார சொல்லியிருக்கீங்க. அதனால தான் அது பயந்துட்டு இந்த காட்டுக்குள்ளே ஓடி வந்திருக்கு. யாராக இருந்தாலும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்தும். மிஸ்டர் க்ரௌச் வந்து அந்த எல்ஃபை அது காலை பிடிச்சிட்டு இருக்கும்ல, அதை தட்டி விட்டுட்டு இந்த பக்கம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. என்னோட வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஹெல்ப்ஸ்லாம் இந்த மாதிரி என் பேச்சை வந்து கேட்காம டிசர்வே பண்ணிட்டு இருந்துச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு ஹவுஸ் ஹெல்ஃபே எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக சொல்லிட்டு இருப்பாரு. வேலைக்காரனா எஜமா என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும்.
அதை விட்டுட்டு எஜமானோட ரெப்புடேஷனுக்கு மரியாதைக்கு வந்து டிக்ரேட் பண்ணுற மாதிரி நடந்துக்கிட்டா இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் க்ரௌச் சொல்லிவிட்டு அங்கேருந்து நடந்து போயிட்டுருப்பாரா. விங்கி சரியாக அழுதுட்ருக்கும், எக்ஸ்ட்ரீமாக அழுதுட்ருக்கும். அங்கே எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆயிடுவாங்க. யாருக்கும் என்ன பேசுகிறதுனே தெரியாது. அது ஸோ ஆர்த்தர் அங்கிள் வந்துட்டு சரி ஓகே நான் என்னோட பசங்களை கூட்டிகிட்டு டென்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அப்போது டிகரி இருக்கார்ல, ஆமோஸ் டிகரி, அவர் ஹாரி கிட்ட ஹாரியோட அந்த மந்திரக்கோலை கொடுப்பாரு. ஹாரி அதை வாங்கி பாக்கெட்டில் பத்திரமா வச்சுப்பான். 3 பேரும் வாங்க போகலாம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் கூப்பிடுவார். ஆனால் ஹெர்மாயினி கொஞ்சம் கூட அந்த இடத்த விட்டு நகராமல் அழுதுட்டுருக்க விங்கியவே பாவமாக பார்த்துட்ருக்கோம். பட் ஆர்த்தர் அங்கிள் ஹெர்மாயினி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கூட்டிகிட்டு போயிடுவார். ஹெர்மாயினி கேட்டுட்ருக்கோம் ஆர்த்தர் அங்கிள் கிட்ட, இனிமே விங்கிக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும். எனக்கு தெரியல அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். அதை எவ்வளோ மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க. எல்ஃப்னா என்ன எனக்கு புரியல, அதுக்கு பேர் இருக்குது. ஆனால் அந்த டிகரி விடாமல் விங்கின்னு கூப்பிடாமல் விடாமல் நான் ஸ்டாப்பாக எல்ஃப்னே அதை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. தென் அந்த மிஸ்டர் க்ரௌச் கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாரு. அது பாவம் பயந்து போயிருக்கு. அது பயந்தனால தான் இந்த காட்டுக்குள்ளேயே ஓடி வந்திருக்கு. அதை கூட புரிஞ்சுக்காம ஏன் தான் இப்படி ஒரு மனுஷன் மாதிரி அதை நடத்தவே மாட்டுறாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஏன்னா அது ஒரு மனுஷன் கிடையாது ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லுவான். அவ்வளோதான் ஹெர்மாயினி சரியாக எரிச்சல் ஆயிரும். ரான் ஒரு டிஸ்கஸ்டிங்கான பிறவி மாதிரி ரானை முறைச்சி பார்த்துட்ருக்கோம். அது ஹியூமன் இல்லைன்னா அதுக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை ரான் அப்படின்ற மாதிரி ஹெர்மாயினி கத்திக்கிட்டு இருக்கோம். ஹெர்மாயினி நீ சொல்கிற எல்லாமே கரெக்ட் தான், ஆனால் எல்ஃபோட ரைட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது கரெக்டான நேரம் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் 3 பேரையும் நான் டென்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. அவங்க 3 பேரும் ஆர்த்தர் அங்கிள் கூட அந்த காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருப்பாங்க. அவங்க அந்த வுட்டுக்கு அந்த எட்ஜுக்கு வந்த உடனே ஃபுல்லாக அங்கே நிறைய விச்சர்ஸ் அண்ட் விசார்ட்ஸாக நின்றுட்டுருப்பாங்க. அவங்க ஆர்த்தர் அங்கிளை பார்த்துட்டு கேட்டுட்ருப்பாங்க, என்னாச்சு ஆர்த்தர், யார் அந்த சைனை போட்டது, அது அவன் கிடையாதுல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்ருப்பாங்க. இல்லை அது அவன்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க எல்லோரும் போய் உங்கள் டென்ட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு வேகமாக ஹாரியை ரானையும் ஹெர்மானையும் இழுத்துட்டு அவங்க டென்ட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே டென்ட்டுக்கு வெளியில் சார்லி வந்து தலையை நீட்டி பார்த்துட்ருப்பான். இவங்க வராங்களான்றதுக்காக அவன் வெயிட் பண்ணிகிட்ருப்பானா. அப்பா என்னாச்சு, யார் அந்த டார்க் மார்க்கை போட்டது, ஃப்ரெட்டும் ஜார்ஜும் ஜின்னியும் பத்திரமா வந்துட்டாங்க, அவங்க எல்லோரும் ஓகே தான், ஆனால் மித்தவங்க இவங்களுக்கு எதுவும் ஆகலை சார்லி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தர் அங்கிள் இவங்க 3 பேரையும் டென்ட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்களா. பார்த்தா பில்லோட கையில் ஃபுல்லாக ரத்தம் எக்ஸ்ட்ரீமாக கொட்டிகிட்ருக்கும். அவன் அந்த கொட்டிகிட்ருக்க ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பெட்ஷீட்டை வச்சு அமுக்கிட்டு உட்காந்துருப்பான். சார்லியோட ஷர்ட்லையும் நல்லா ஒரு மாதிரி கிழிஞ்சிருக்கும். ஏன்னா அவனுக்கும் அந்த உடம்புல ஃபுல்லாக காயம் ஏற்பட்ட மாதிரி இருக்கும். பெர்சியோட நோஸ் இருக்குல்ல, மூக்குலையும் நல்லா ரத்தம் கொட்டிகிட்ருக்கும். பட் ஃப்ரெட், ஜார்ஜ் அண்ட் ஜின்னி அவங்க எதுவும் ஹர்ட் ஆகாத மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க. அவங்க நார்மலாக தான் உட்காந்துருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. அந்த டார்க் மார்க்கை போட்ட பர்சனை நீங்கள் பிடிச்சிட்டிங்களாப்பா அப்படின்னு பில்லு கேட்பான். இல்லை அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்வார். ஆனால் பார்ட்டிக் க்ரௌச்சோட எல்ஃப் தான் ஹாரியோட வேண்டை வச்சுருந்துச்சு, வேறு யாருமே அங்கே இல்லை, அந்த மார்க்கை கான்ஜர் பண்ண இடத்துல வேறு யாருமே இல்லைன்ற மாதிரி ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். என்னது அப்படின்னு பில்லும் சார்லியும் பெர்சியும் ரொம்ப ஷாக் ஆகி அட் அ டைமில் கேட்பாங்க. தென் ஆர்த்தர் அங்கிள், ஹாரி, ரான், ஹெர்மானி இவங்க 4 பேருமே காட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்கக்கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. இதெல்லாம் சொல்லி முடிச்சக்கப்புறம் பெர்சி சொல்லிகிட்ருப்பான், மிஸ்டர் க்ரௌச் பண்ணது கரெக்ட் தான், இந்த மாதிரி ஒரு எல்ஃபை தான் நம்ம வீட்டிலலாம் வச்சுக்கவே கூடாது, எவ்வளோ ஒரு அசிங்கத்தை மிஸ்டர் க்ரௌச்சுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருச்சு அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பானா. அது எதுவுமே பண்ணலை, தப்பான இடத்துல தப்பான டயத்தில் இருந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினி எரிச்சலாக சொல்லும். இதை ஹெர்மாயினி அப்படி பேசினதை பார்த்தோன்னே பெர்சி வந்து ஷாக் ஆயிடுவான். ஏன்னா ஹெர்மாயினி எப்போவுமே பெர்சி கூட ஒத்து போகும். ஏன்னா பெர்சியும் நல்லா படிப்பானா. ஸோ மித்த வீஸ்லி பிரதர்ஸை விட ஹெர்மாயினி பெர்சிக்கிட்ட நல்லாவே பேசும். பட் பெர்சி இப்படி சொன்னோடனே ஹெர்மாயினி சரியாக எரிச்சல் ஆயிரும். ஹெர்மாயினி, மிஸ்டர் க்ரௌச் மாதிரி ஒரு மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கிற விசார்டோட ஹவுஸ் ஹெல்ப் இந்த மாதிரி மந்திரக்கோலை திருடிட்டு போகிறதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ அசிங்கம் தெரியுமா அப்படின்னு பெர்சி சொல்வானா. அது ஒன்றும் திருடிட்டு போல, அது சும்மா கீழே கடந்ததை எடுத்துச்சு அவ்வளோதான் அப்படின்னு ஹெர்மாயினியும் எரிச்சலாக சொல்லும். தயவு செஞ்சு யாராவது அந்த வானத்தில் இருந்த மண்டையோட சைனை பற்றி சொல்கிறீங்களா அப்படின்னு ரான் பொறுமை இழந்து கேட்பான். அது யாரையுமே ஹர்ட் பண்ணல, ஆனால் ஏன் எல்லாரும் பேனிக் ஆகி ரொம்ப பயந்தாங்க அப்படின்னு அவன் கேட்டுட்ருப்பான். நான் தான் சொன்னேன்ல ரான், அது அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சைன், அதை பற்றி நான் அந்த ரைஸ் அண்ட் த ஃபால் ஆஃப் டார்க் ஆர்ட்ஸில் படிச்சிருக்கேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். மித்தவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே அது சொல்லிடும். 13 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி ஒரு டார்க் சைனை எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்வார். அஃப்கோர்ஸ்
இந்த மாதிரி அகெயின் திரும்ப 13 வருஷம் கழித்து பார்த்தா இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் பேனிக்காக தானே ஆவாங்க. ஏன்னா மேபி கண்டிப்பாக அவங்க அந்த தீய சக்திகளின் தலைவன் திரும்ப வந்துட்டான்னு தான் நினப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பாரு. எனக்கு புரியவே இல்லை, அது சும்மா வானத்தில் கான்ஜூர் பண்ண ஒரு சைன் தானே, இதுக்கு எதுக்காக பயப்படணும் அப்படின்னு ரான் கேட்பான். ரான், இந்த பேர் சொல்லக்கூடாதவனோட ஃபாலோவர்ஸ்லாம் முன்னாடி யாரையாவது கொன்னாங்கன்னா எப்போவுமே இந்த சைனை அவங்க கான்ஜூர் பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவார். உனக்கு புரியலை, ஏன்னா நீ அப்போ ரொம்ப குழந்தையா இருந்த. நினச்சிப்பாரு, வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டுக்கு மேலே இருக்கிற வானத்தில் இந்த மாதிரி ஒரு டார்க் சைன் கான்ஜூர் பண்ணாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட ஃபாலோவர்ஸ் அவங்களெல்லாம் கொன்னுட்டாங்கன்னு அர்த்தம். அதனால மக்கள் அப்போல்லாம் ரொம்பவே பயப்படுவாங்க. அந்த சைனை பார்த்தாலே பயப்படுவாங்க. நம்மளோட ஃபேமிலிக்கு ஏதாவது ஆயிடுச்சோ என்னமோன்னு ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருப்பாங்க. அதனால தான் திரும்ப அந்த சைனை பார்த்தோன்னே மக்கள் எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிடுவாங்களா. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து பில் சொல்லுவான், அந்த டார்க் சைன் வந்தனால எந்த ஹெல்ப்பும் இல்லை. ஏன்னா அதை பார்த்த உடனே அந்த மாஸ்க் போட்டிருந்த எல்லாருமே பயந்து ஓடிட்டாங்க. அடுத்த செகண்டே டிஸாப்பரேட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதுக்குள்ளே யார் இருந்தாலும் எங்களால் பார்க்கவே முடியல. தென் நாங்கள் ராபர்ட்ஸோட ஃபேமிலியை பத்திரமா கீழே இறக்கி அவங்களோட மெமரிஸ் எல்லாம் நாங்கள் மாடிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டெட் ஈட்டர்ஸ்லாம் அந்த சைனை பார்த்த உடனே டிஸாப்பரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. டெட் ஈட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு ஹாரி கேட்பான். அவங்களாம் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சப்போர்ட்டர்ஸாக இருந்தவங்க. அவங்கள அப்படி தான் கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு பில்லு சொல்லுவான். கண்டிப்பாக அந்த மாஸ்க்குள்ளே ட்ராக்கோ மேல்ஃபாயோட அப்பா இருப்பாருன்னு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அந்த காட்டில் ட்ராக்கோ மேல்ஃபாயை பார்த்த விஷயத்தையும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருப்பான். பட் எதுக்கு இன்னைக்கு நைட்டு தேவையே இல்லாமல் அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சப்போர்ட்டர்ஸ் ஃபாலோவர்ஸ்லாம் அந்த மகிழ்ஸை போட்டு இந்த மாதிரி கஷ்டப்படுத்துனாங்க அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலி என்னென்னா, அவங்க முன்னாடியிலேருந்தே இப்படி தான் ஹாரி பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த பேர் சொல்லக்கூடாதவனோட சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்லாம் இந்த மாதிரி அவங்க ப்ரைம் டைமில் இருந்தபோது நிறையா மகிழ்ஸை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா மகிழ்ஸை துன்புறுத்தியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க சும்மா ஃபன்னுக்காக பண்ணுவாங்க. இன்றைக்கி கண்டிப்பாக இவங்க எல்லாருமே ட்ரிங்க்ஸ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாமல் திரும்ப அவங்களோட புத்தியை காமிச்சிட்டாங்க. எல்லாருமே ரீயூனைட் ஆகி ஒரே இடத்துல இருந்தனால எல்லாருமே அவங்க எல்லாரும் கூட்டாக சேர்ந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரு. பட் அவங்க டெத் ஈட்டர்ஸாக இருந்தாங்கன்னா எதுக்காக அந்த டார்க் சைன் அந்த மார்க்கை வானத்தில் பார்த்தோன்னே அவங்க டிஸாப்பரேட் பண்ணி மாயமாக மறைஞ்சு போகணும், அங்கேருந்து ஓடி போகணும், அவங்க அதை பார்த்து சந்தோஷம் தானே பட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ரான் கேட்பான். உனக்கு புரியலையா ரான் அப்படின்னு பில்லு சொல்லுவான். இப்போது இந்த மாதிரி வெளியில் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்க டெட் ஈட்டர்ஸ்லாம் என்னென்னமோ வேலையை பார்த்து ஃபுல்லாக பொய்யா சொல்லி தான் அஸ்கபான் சிறைச்சாலையிலேருந்து தப்பிச்சு இப்போ வெளியில் இப்படிலாம் நடமாடிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, அந்த டைமில் மேல்ஃபாய்ஸ் இருக்காங்களே, மேல்ஃபாயோட அப்பாலாம் வால்டமோர்ட்டோட ஃபுல்லாக சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காரு. ஆனால் ஃபுல்லாக பொய் சொல்லிட்டு தானே இப்போது நான் அவரோட சப்போர்ட்டர்லாம் இல்லை, அவர் எனக்கு மந்திரம் போட்டு அவர் சொல்கிற மாதிரி என்னை நடக்க வச்சுட்டு இருந்தார். அந்த மாதிரி பொய் சொல்லி தான் அவர் அஸ்கபான் சிறைச்சாலையில் இல்லாமல் இப்போ வெளியில் சுதந்திரமாக நார்மலாக சுற்றிட்டு இருக்காரு. ஸோ அதை தான் அவன் பில் சொல்லிகிட்டு இருப்பான். ஸோ அவங்க ஃபுல்லுமே பொய் சொல்லிட்டு தான் இப்போ வெளியில் இப்படி சுதந்திரமாக சுற்றிட்டு இருக்காங்க. அதனால திரும்ப பேர் சொல்லக்கூடாதவன் அவங்களோட தலைவன் வந்துட்டாருன்னு நினச்சி பயந்துட்டு இப்போ வந்துட்டா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆயிரும் இல்லையா. ஏன்னா நான் காணாமல் போன போது என்னை நீங்கள் தேடாமல் இது பண்ணாமல் பொய் சொல்லிட்டு நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாரையும் கொல்ல சொல்கிறேன்னு பொய் சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெளியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவர் கோவப்படுவார். இவங்களை ஏதாவது பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டு அந்த சைனை பார்த்தோன்னே அவங்க எல்லாரும் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பில் சொல்லிட்டு இருப்பான். அப்போது அந்த டார்க் மார்க்கை கான்ஜூர் பண்ணவன் கண்டிப்பாக இந்த டெத் ஈட்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணானா இல்லைனா அவங்கள பயமுறுத்துறதுக்காக பண்ணானான்னு தெரியலையே அப்படின்னு ஹெர்மானி சொல்லுமா. நாங்களும் அதே தான் நினச்சிட்ருக்கோம் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்லுவார். ஆனால் ஒன்று மட்டும் நல்லாவே தெரியும், இந்த டார்க் மார்க்கை கான்ஜூர் பண்ணுறவங்க கண்டிப்பாக முன்னாடி டெத் ஈட்டர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் இதை கான்ஜூர் பண்ண தெரியும் அப்படின்னு அவர் சொல்லிகிட்ருப்பார். சரி, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது, நீங்கள் படுத்து தூங்குங்க. ஆல்ரெடி உங்கள் அம்மா ரொம்பவே ஒரியாகி ரொம்ப பயத்தில் இருப்பாள். நம்ம நாளைக்கு காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்திரிச்சு கையில் கிடைக்கிற போட்கியை எடுத்துகிட்டு நம்ம சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா. அவங்க எல்லாருமே போய் படுக்க போயிடுவாங்க. ஹாரி அவனோட பெட்டில் போய் படுப்பானா. இப்போ அவன் எதையுமே ட்ரீம் பண்ண மாட்டான்.
இந்த பறக்கிற க்ரெம்மு மாதிரி பறக்கிற ஃபேண்டசிலலாம் வந்து அவன் மிதக்காமல் அப்படியே நார்மலாக அவன் ஆக்சுவலி பயந்துட்டுருப்பான். ஏன்னா இப்போ தான் அவனுக்கு வந்து ரியலைஸ் ஆகும், இவ்வளோ நாளாக அவன் இவங்க வீட்டுக்கு வந்த சந்தோஷத்தில், கியூடிச் வேர்ல்ட் கப் சந்தோஷத்தில் இருப்பானா. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி அவனோட தழும்பு எரிஞ்ச விஷயத்தையும் அவன் சுத்தமாக மறந்துருப்பான். ஆனால் இந்த 3 நாள் வந்து அவனுக்கு ரொம்ப நாள் மாதிரி இருக்கும். ஏன்னா அவன் ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்தனால, என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தனால அவன் வந்து ஃபுல்லாகவே அதை மறந்துடுவானா. இப்போ தான் அவனுக்கு ஞாபகமே வரும் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம். சீரியஸ் வந்து அந்த லெட்டரை பார்த்துருப்பாரா, நமக்கு அவர் என்ன திரும்ப ரிப்ளை பண்ண போகிறாரு அப்படின்றதே அவன் யோசிச்சுட்டு அப்படியே அவன் தூங்கிடுவான். ஸோ இதோட சாப்டர் 9 த டார்க் மார்க் முடிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் இப்போ இந்த சாப்டரை வந்து ஃபுல்லாக அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டிருந்தீங்கனாலே தெரியும், இதில் இருக்கிற எந்த விஷயத்தையும் அவங்க மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. காமிப்பாங்க, அந்த டார்க் மார்க் வரதை காமிப்பாங்க, இவங்கெல்லாம் பயந்து ஓடுறதை காமிப்பாங்க, அங்கே யாரோ மாஸ்க் போட்டு நடந்து வரதெல்லாம் ஹாரி பார்ப்பான், அதையும் காமிப்பாங்க. பட் இவ்வளோ டீட்டெயில்டாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ நான் சொன்ன விஷயத்தில் எதுவும் உங்களுக்கு உண்மையாகவே ஷாக்கிங்காக இருந்தது, ரொம்ப ஒரு மாதிரி இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்களா, அதை வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.